மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு தீவிரமாக எதிர்த்து வரும் நிலையில் இந்தியாவில் எத்தனை பள்ளிகளில் மும்மொழி கற்பிக்கப்படுகிறது, எத்தனை மாணவர்கள் 3 மொழிகளை பயில்கின்றனர் என்பது தொடர்பான புள்ளி விவரங்களை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரங்களில் மத்திய கல்வி அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் 61.6% பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. 74.7% மாணவர்கள் மும்மொழி பயில்கின்றனர். இந்த பட்டியலில் குஜராத், பஞ்சாப், சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளன. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் கடைசி இடங்களில் உள்ளன. குஜராத்தில் 97.6%, பஞ்சாபில் 96.2%, சிக்கிமில் 89.2% பள்ளிகளில் மும்மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. கடைசி இடத்தில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 0.3%, நாகாலாந்தில் 2.5%, தமிழ்நாடு 3.2% பள்ளிகளில் மட்டுமே மும்மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்தியாவில் மொத்தம் இருக்கும் 14,71,000 பள்ளிகளில் 9,06,000 பள்ளிகளில் 3 மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. 24,89,00,000 மாணவர்களில் 18,53,00,000 மாணவர்கள் 3 மொழிகளை பயில்கின்றனர். 4,16,00,000 மாணவர்கள் 2 மொழிகளையும், 2,17,00,000 மாணவர்கள் 1 மொழியையும் பயில்கின்றனர். தென் மாநிலங்களில் அதிகபட்சமாக கர்நாடகாவில் 76.4% பள்ளிகளிலும், கேரளாவில் 71.7% பள்ளிகளிலும் 3 மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன. மும்மொழியை பொறுத்தவரையில் ஹிந்தி மாநிலங்களில் 3வது மொழியாக சமஸ்கிருதமும், ஹிந்தி அல்லாத மாநிலங்களில் ஹிந்தியும் பயிற்றுவிக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் வெளிநாட்டு மொழிகளும் சொல்லித்தரப்படுகின்றன.